ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இந்த வாரம் தேட்டர்ஸ்லையும் சரி ஓடிடிலையும் சரி ரிலீஸ் ஆன படங்கள் சனி ஞாயிறில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகவே இருப்போம். அப்படி ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம். தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிறது ஒரே ஒரு படம் தான் சொல்லிக்கிற மாதிரி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிள். ஆமாம், ஜிவி பிரகாஷ் நடித்த படம் தான் இந்த படம். இந்த படம் நல்ல ஒரு மாஸ் ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்கள். ரெண்டாவதாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம் தாங்க. ஆமாங்க, தங்க மனிதன். இந்த படம் ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவினே சொல்லலாம். ஆக்ஷன் மூவியும் இருக்குது, மாஸ் மசாலா. இந்த படம் 2020 தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்தை இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போட்டு பார்த்துக்குங்க. மூணாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வெட்னஸ்டே. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா பரபரப்பாக இருக்குது. இந்த கதைக்களமும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம். இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஓடிடியில் போய் தாராளமாக பார்த்துக்கலாம். நாலாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஹவுஸ். ஆமாங்க, இந்த படமும் நல்லா தான் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் படம் இது. ஹாலிவுட் படத்தை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்குது. ஸ்டோரிஸ்லாம் நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுல்தான் படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு டீமே உள்ளே வரும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவை காப்பாற்றுறதுக்காக ஒரே ஒரு மனுஷன் உள்ளே வருவாப்பில். அதை வச்சு அந்த கான்செப்ட்டு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓவர் ஃபைட்டும் இருக்காது. மினிமம் நீட்டாக வச்சு தமிழ் ஸ்டோரி மாதிரியே இருக்குது. இந்த படமும் ஓடிடியில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க போட்டு பார்த்துக்குங்க. அஞ்சாவதுல இருக்கிறது நம்ம தமிழ் படம் தாங்க, வித்தைக்காரன். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போவோ தேட்டரில். ஆனால் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போட்டு பார்த்துக்கலாம். இந்த 5 படம் தாங்க இப்போதைக்கு ரிலீஸ் ஆன படங்கள். இந்த வாரம் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய படங்களாக இருக்குது. இந்த 5 படத்தில் எந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் மக்களே.